கிராமப்புற ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் வகையில் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள மாற்றத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தெரியவில்லையா என்று வினவியுள்ளார். வேளாண் சட்டங்கள், CAA போன்று 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான மாற்றத்திற்கும் அமித்ஷாவுக்கு ஆமாம் சாமி போட்டு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தரப் போகிறாரா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை அகற்றிவிட்டு சொன்னால் வாய் சுலுக்கிக் கொள்ளும்படி இந்தியில் பெயர் வைத்திருப்பதாக விமர்சித்துள்ள மு.க.ஸ்டாலின், இந்தி திணிப்பை எதிர்த்து வெற்றி பெற்ற அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்துக் கொண்டு இதனை எதிர்க்க கூடவா தயக்கம் என்று வினவியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிபந்தனைகள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் நிதிக்கு மட்டும் மாநில அரசு பங்களிக்க வேண்டும் என்பதை அதிமுக எந்த எதிர்ப்பும் இன்றி ஏற்றுக்கொள்கிறதா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இதற்கு ஒப்புக்கொண்டிருப்பாரா என்று வினவியுள்ள மு.க.ஸ்டாலின், வறுமையை ஒழித்த சாதனைக்கு தண்டனையாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டமே நின்று போகும் ஆபத்தை எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் எந்தவிதமான மாற்றமும் இன்றி தொடர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் ஊதியமும் உயர்த்தப்படும் என்றும் 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வாக்குறுதி அளித்ததாக தெரிவித்துள்ளார். வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஊரக வேலைவாய்ப்பு தொடர்பான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பதிவில் இது குறித்து குறிப்பிடாதது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். இதனிடையே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் எந்தவிதமான மாற்றமுமின்றி தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கக்கூடிய EPS 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்த உத்தேசித்திருப்பதையும் வரவேற்றுள்ளார். 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்ற மசோதா விக்சித் பாரத் மசோதா அல்ல, விரக்தி பாரத் மசோதா என திமுக MP கனிமொழி விமர்சித்துள்ளார். 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்ற மசோதா தொடர்பாக மக்களவை விவாதத்தில் பேசிய அவர், 100 நாட்கள் வேலை வழங்காத மத்திய அரசு எவ்வாறு 125 நாட்கள் வேலை வழங்கும் என கேள்வி எழுப்பினார். 125 நாட்கள் வேலை என்று சொல்லியிருக்கிறீர்கள். எங்கள் ஊர் பக்கம் ஒரு சொல்வடை சொல்வார்கள், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது, வானம் ஏறி வைகுண்டம் போவது எப்படி என்று. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலை. தொடர்ந்து பேசிய அவர், இது வளர்ச்சி பாரதம் இல்லை, விபரீத பாரதம் என விமர்சித்தார். அரசு, மாநில அரசு அங்கே இருக்கக்கூடிய தேவைகளுக்கு ஏற்ப இத்தனை ஆண்டுகளாக வேலை வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருந்தது. இன்று அந்த உரிமையையும் எங்களிடம் இருந்து பறித்து கொள்ளக்கூடிய ஒரு மசோதா, நீங்க கொண்டு வர அத்தனை மசோதாக்களிலும் மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி என்பது அழிக்கப்படுகிறது, ஒழிக்கப்படுகிறது என்பது. மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் பெயர்களும் இந்தியில் அல்லது சமஸ்கிருதத்தில் மட்டுமே இருப்பதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான புதிய சட்ட மசோதா மீது மக்களவையில் நள்ளிரவு வரை காரசார விவாதம் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட மசோதா மீது மக்களவையில் நேற்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் MP ஜெயபிரகாஷ், புதிய மசோதாவில் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டது மிகப்பெரிய குற்றம் என்று சாடினார். மகாத்மா காந்தியின் ராமராஜ்ய சித்தாந்தத்தை அழிக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக திரிணாமுல் காங்கிரஸ் MP மஹுவா மொய்த்ரா விமர்சித்தார். ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி கட்சிகள் மசோதாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்த நிலையில் ஆந்திரா போன்ற நிதி பற்றாக்குறை உள்ள மாநிலங்களுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் கிருஷ்ணதேவராயலு கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளும் கட்சி MPக்கள் என 98 பேர் மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய நிலையில் நள்ளிரவு 1:40 மணி அளவில் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பதிலுரையாற்றிய பிறகு மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. மக்கள் சந்திப்பு
சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தான் இவை. கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து 81 நாட்களுக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் பொதுவெளியில் பரப்புரை நிகழ்த்துகிறார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இன்று நடைபெறும் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வில் சுமார் 35,000 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக கூட்டம் நடைபெறும் மைதானம் 72 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலும் அதிகபட்சமாக 400 பேர் வரை நிற்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் அரை லிட்டர் பாட்டில்களில் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. 20 இடங்களில் தற்காலிக குடிநீர் தொட்டிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. 20 இடங்களில் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 58 மருத்துவர்களுடன் கூடிய மருத்துவ குழுக்கள், 14 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. விஜய் பரப்புரைக்காக 1797 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோட்டில் தாவேக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்தை நேற்று இரவு முதல் உள்ளூர் மக்கள், விஜய் ரசிகர்கள் பார்வையிட்டனர். விஜயமங்கலத்தில் தாவேகவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் பேருந்து நேற்றிரவு திரளுக்கு வந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்தனர். கூட்டம் நடைபெறும் இடத்தை பார்வையிட வந்த நபர் திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். விளம்பர பலகைகள், உயரமான கட்டடங்கள், மின்கம்பங்கள் மீது தொண்டர்கள் யாரும் ஏறுவதை தடுக்கும் வகையில் அவைகளை சுற்றி தகரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், தாவேக கூட்டத்திற்கு வருவோருக்கு உணவு வழங்கும் திட்டம் இல்லை என்றார். பாசோ QR கோடு கிடையாது. யார் வேண்டுமானாலும் மகிழ்ச்சியோடு வந்து செல்லலாம். ஒரு தொலைக்காட்சியில் உணவு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற நிலை இல்லை. காவல்துறையினர் என்னென்ன வேண்டுகோள்களை வைத்தார்களோ அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கூட்டணி, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வரும் 22ஆம் தேதி தமிழ்நாடு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் பாஜக சார்பில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டார். மேலும் இணை பொறுப்பாளர்களாக இணையமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த பொறுப்பு வழங்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வரும் 22ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வருகையின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் GK வாசன் ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளை NDA கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகளும் நடைபெற வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு, வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதிகள் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி ஆகியோரிடம் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசுமுறை பயணமாக ஓமன் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முதலாவதாக ஜோர்டான், அடுத்ததாக எத்தியோப்பியா சென்றார். இரு நாடுகளின் பயணத்தை நிறைவு செய்த அவர் 3வது நாடாக ஓமனுக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் அந்நாட்டு துணை பிரதமர் சையத் ஷிகாப் பின் தாரிக் அல் பிரதமர் மோடியை விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றார். பின்னர் மஸ்கட்டில் உள்ள தங்க விடுதிக்கு பிரதமர் மோடி சென்றார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியவாறும் கலை நிகழ்ச்சிகளுடனும் வரவேற்றனர். கைகளை அசைத்தவாறு அவர்களின் வரவேற்பை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். ஓமனின் துணை பிரதமர் சந்திப்பு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். எத்தியோப்பியாவில் இருப்பதை குஜராத்தில் உள்ளது போல் உணர்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதல் முறையாக எத்தியோப்பியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலைநகர் அடிஸ் அபாபாவில் உள்ள நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, சிங்கங்களின் பிரதேசமான எத்தியோப்பியாவில் இருப்பதை தனது சொந்த மாநிலமான குஜராத்தில் இருப்பது போல் உணர்வதாக தெரிவித்தார். பிராந்திய அமைதி, பாதுகாப்பு, இணைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியாவும் எத்தியோப்பியாவும் இயற்கையான கூட்டாளிகளாக இருப்பதாக பிரதமர் கூறினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்திய வணிகர்கள் கடல் கடந்து எத்தியோப்பியா வந்து
தங்கம், மூலிகைப் பொருட்களை வணிகம் செய்ததாக குறிப்பிட்ட பிரதமர், தற்போது இந்திய நிறுவனங்கள் எத்தியோப்பியாவில் $5 பில்லியன் மதிப்பிலான முதலீடுகளை செய்து 75,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாக கூறினார். India sent medicines and vaccines to more than 150 countries. வந்தே மாதரம் பாடலை கலைஞர்கள் பாடியதை கைகளை தட்டி ஆரவாரத்துடன் பிரதமர் மோடி கண்டுகளித்தார். முன்னதாக எத்தியோப்பியாவின் உயரிய விருதை முதல் முறையாக பெற்ற பெருமையையும் பிரதமர் மோடி பெற்றார். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை 22 விழுக்காடாக அதிகரிப்பதால் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு நேரடியாக எந்த நிதி பலனும் கிடைக்காது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை 17% 22 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு வந்து ஆய்வு செய்த மத்திய குழு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை அதிகரிக்க முடியாது என மறுத்துவிட்டது. இந்நிலையில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை அதிகரிக்காதது தொடர்பாக மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய உணவுத்துறை இணையமைச்சர் எழுத்துப்பூர்வ பதிலளித்துள்ளார். அதில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை அதிகரிப்பதால் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு நேரடியாக எந்த நிதி பலனும் கிடைக்காது என கூறப்பட்டுள்ளது. மேலும் ஈரப்பதம் அதிகம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்வது அரவை பணிகளின் செயல்திறனை பாதிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அத்துடன் ஈரப்பதம் நிறைந்த நெல்லை கொள்முதல் செய்வதால் பூஞ்சை பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களில் நெல்லை உலர்த்துவதற்கு போதிய இடவசதிகளை ஏற்படுத்தி தருமாறு மாநில அரசுகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. சற்று குறைந்த தங்கத்தின் விலை மீண்டும் 1 லட்சம் ரூபாயை நெருங்கியுள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1 லட்சம் ரூபாயை நெருங்கிய நிலையில் வெள்ளியும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இன்றும் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 99,200 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 12,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதே நேரம் வெள்ளி விலை வரலாறு காணாத வகையில் 1 கிராமுக்கு 11 ரூபாய் உயர்ந்து 222 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 11,000 ரூபாய் அதிகரித்து 2,22,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த வாரம் அமெரிக்க மத்திய வங்கி அதன் வட்டி விகிதத்தை குறைத்ததே சர்வதேச அளவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்க காரணம் எனவும், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர் சரிவு உள்ளிட்ட காரணங்களாலும் தங்கத்தின் விலை அதிகரிக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. அதே நேரம் செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தியில் வெள்ளியின் பங்கு நாளுக்கு நாள் அதிகரிப்பதும் வெள்ளியின் விலை கடந்த சில நாட்களாக உயர காரணம் என சொல்லப்படுகிறது. 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட காஞ்சிபுரத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 2,74,000 பேர்கள் நீக்கப்பட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான கலைச்செல்வி தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர், ஆலந்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இந்நிலையில் 4 சட்டமன்ற தொகுதிகள் சேர்த்து 1,401 வாக்குச்சாவடி மையங்கள் இருந்த நிலையில் மறுசீரமைப்புக்கு பிறகு 1,545 அதிகரித்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கூறியுள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியலில் 11,26,924 வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாகவும், இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு என்று 2,74,274 பெயர்கள் நீக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக இடம்பெயர்ந்த 1,46,621 பேரும், கண்டறிய முடியாத 58,675 பெயர்களும் நீக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் 19ஆம் தேதி நாளை முதல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை வாக்காளர் பதிவு அலுவலகத்தில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் கலைச்செல்வி தெரிவித்தார். மார்கழி மாதம் முதல் பிரதோஷத்தையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தியம்பெருமானுக்கு 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பக்தி பாடல்களை பாடி பக்தர்கள் வழிபட்டனர். சிறுவில்லிபுத்தூரில் உள்ள மடபார் வடாகம் வைத்தியநாத சுவாமி கோயிலில் தேய்பிறை பிரதோஷ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு உள்பட எந்த போட்டிகளையும் அனுமதி பெறாமல் நடத்தக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தைப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான சுற்றறிக்கையை கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர் சுப்பையா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பியுள்ளார். அதில் மாவட்ட ஆட்சியர்களிடம் முன்கூட்டியே அனுமதி பெறாமல் ஜல்லிக்கட்டு, வடமாடு, மஞ்சுவிரட்டு உள்பட எந்த போட்டிகளையும் நடத்தக்கூடாது, விலங்குவதை தடுப்புச் சட்ட விதிகளுக்கு இணங்க போட்டிகளை நடத்த அனுமதி வழங்க வேண்டும், முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிடாமல் எந்த போட்டியும் நடத்த ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விலங்குவதை தடுப்புச் சட்டத்தின் விதிகளில் குறிப்பிட்டுள்ளபடி காளைகள் மற்றும் கால்நடைகளுக்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படாத வகையில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் இணைய வழியில் மட்டுமே அனுப்ப வேண்டும் என்றும், ஜல்லிக்கட்டுக்கு தொடர்பில்லாத இடங்களில் அத்தகைய போட்டிகள் நடத்த கோரி சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டிக் களத்துக்குள் பார்வையாளர்களுக்கும் வெளிநபர்களுக்கும் வீரர்கள் அல்லாத பிறருக்கும் நுழையாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளதாகவும் கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர் சுப்பையன் தெரிவித்துள்ளார். முட்டையில் வேதிப்பொருட்கள் கலந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரப்படும் என்று நாமக்கல் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோழி முட்டைகளில் நைட்ரோபியூரான் மருந்துகள் கலக்கப்படுகிறதா என்பதை கண்டறிய மத்திய உணவு பாதுகாப்பு ஆணையத்திற்கு ஒத்துழைப்பது என்று நாமக்கல் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முட்டைகளில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட நைட்ரோபியூரான் என்னும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய நாடு முழுவதும் விரிவான ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மண்டல அலுவலகங்களுக்கு உத்தரவிட்டது. இது தொடர்பாக நாமக்கல்லில் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் சங்க தலைவர் சிங்கராஜ் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து கூறினார். எடுத்து லேப்ல கொடுத்து ஆய்வகத்தில் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி என்ன ரிப்போர்ட் வருது அதையும் உங்களுக்கு வெரி சூன் பிரஸ் ரிலீஸ் மூலம் அதையும் வெளிப்படுத்துகிறோம். அதனால முட்டை சாப்பிடுவதில் எந்த விதமான பயமும் எதுவும் கிடையாது. நாமக்கல் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். இப்படி காதை கிழிக்கும் அளவுக்கு ஹார்ன் சத்தம் எழுப்பிய லாரிக்கு விதிக்கப்பட்ட அபராதம் எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபாய். செங்கல்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தனியார் பேருந்து, லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஹார்ன் பொருத்தப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பரனூர் சுங்கச்சாவடி அருகே திடீர் ஆய்வு நடத்தினர். அப்போது திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாக வந்த லாரி அதிக ஒலி எழுப்பும் வகையில் ஹார்ன் அடித்துக் கொண்டு வந்த நிலையில் அதனை அதிகாரிகள் நிறுத்தினர். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிக ஒலி எழுப்பும் ஹாரன் அந்த லாரியிலிருந்து நீக்கப்பட்டது. மேலும் அந்த லாரிக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்ட நிலையில் குன்றத்தூரை அடுத்த நந்தம்பாக்கம் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை நீர் சூழ்ந்தது. 24 அடி உயரமுள்ள சம்பரம்பாக்கம் ஏரி முழுமையாக நிரம்பிய நிலையில் ஏரிக்கு வரும் 500 கன அடி நீர் அப்படியே திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக நந்தம்பாக்கம் ஊராட்சியின் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள 5 தெருக்களில் உள்ள 250 வீடுகளை நீர் சூழ்ந்துள்ளது. அந்த பகுதியே தீவு போல காட்சியளிக்கும் நிலையில் அங்கு வசிப்பவர்கள் உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். சிலர் வாடகை வீடு எடுத்தும் தங்கியுள்ளனர். 30 வருஷமா இந்த ஏரியால இருக்கிறோம். இவ்வளவு நாளா தண்ணி வந்ததே கிடையாது. வீட்டை இடிக்க போறேன்னு போன மாசம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாங்க. நாங்க எங்க ஏரியாவுக்கு தண்ணி வராதுன்னு சொன்னோம். ஏரிக்குள்ள தண்ணி நிற்கும், அங்க மட்டும் இடிங்கன்னு சொன்னோம். அதெல்லாம் இல்ல, இங்க வரைக்கும் இடிப்போம் அப்படின்னு தண்ணியை வேணும்னே கெட்டி வச்சு இடிக்கிறதுக்காக அந்த ஐடியா பண்றாங்க. அம்பேத்கர் நகர் பகுதி ஏரி கரையோரம் உள்ளதால் ஏரியில் இருந்து வரும் உபரி நீர் இங்கு தேங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் ஒரு சில வீடுகள் அகற்றப்படும் என்றும் கூறினர். தொடர் மழை
காரணமாக அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் கட்டுப்பாடின்றி கொட்டியதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் அருவியில் குளிக்க ஆர்வமுடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். ஃபேமிலியாக மதுரையிலேருந்து குற்றாலத்தில் குளிக்கலான்னு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளம் வந்துருச்சு. ஸோ குளிக்க முடியல. அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட். வருஷம் சபரிமலைக்கு போகிறோங்க. எப்போவும் வந்து குற்றாலத்தில் குளிச்சுட்டு போவோம். இந்த வாட்டி பயங்கரமான மழையாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக இருக்குது. ஒரு ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறோம். அதேபோல் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் குரங்கு அருவியில் வெள்ளப்பெருக்குடன் கரையோரம் உள்ள மண், செடி, கொடிகள் அடித்து வரப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். அதேபோல திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை பகுதிகளில் பெய்த மழையால் தோணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பஞ்சலிங்க அருவியில் வெள்ள நீர் பாய்ந்தது. அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் தரிசனத்திற்கும் புனித நீராடவும் தடை விதிக்கப்பட்டது. புத்தாண்டு மற்றும் தேர்தல் எதிரொலியாக சிவகாசியில் காலண்டர் தயாரிப்பு பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சிவகாசியில் பட்டாசு மற்றும் அச்சக தொழில் பிரதானமாக உள்ளது. இந்தியாவின் காலண்டர் தேவையில் 85% சிவகாசியில் உள்ள அச்சகங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. 2026 ஆங்கில புத்தாண்டு நெருங்கும் சூழலில் ₹15 முதல் ₹5000 வரையிலான 300க்கும் மேற்பட்ட வடிவங்களில் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப காலண்டர்கள் தயாரிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி கட்சி நிர்வாகிகளின் காலண்டர் ஆர்டர்கள் வழக்கத்தை விட 10% அதிகரித்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். காகிதத்தின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் சரி 5 விழுக்காடு வரி விதிப்பு GST என்ற நிலை இருந்தால் இந்த அச்சகத் தொழில் இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக நடைபெறும். கட்சி ஆர்டர்கள் வணிக நிறுவன ஆர்டர்களால் உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியில் 17% நிதியை மட்டுமே மத்திய அரசு வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியில் 17% நிதியை மட்டுமே மத்திய அரசு அளித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய அவர் 24,679 கோடி ரூபாய் கேட்டதில் 4,136 கோடி ரூபாய் மட்டுமே மத்திய அரசு கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியா தமிழ்நாடு அரசு கேட்டதில் வெறும் 17 விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு. நம்ம கேட்டது 24,679 கோடி ரூபாய். அவங்க தந்தது வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டும்தான். எத்தனையோ பேரிடர்களை எதிர்கொண்டு தமிழ்நாடு வென்றுள்ளதாக கூறிய முதலமைச்சர் அதேபோல் காலநிலை மாற்ற சவாலையும் எதிர்கொண்டு போராடும் என்று கூறினார். தமிழக அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் இயற்கை வளங்களை பாதுகாப்பது மற்றொரு கண் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் இறங்குவதால் பள்ளி மாணவர்களை தவிர்த்து கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் வழங்கி மாணவர்களின் நலனில் திமுக அரசியல் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட விலையில்லா லேப்டாப் மூலமாக பயனடைந்தவர்களுடன் நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் EPS கலந்துரையாடினார். அப்போது மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதில் திமுக அரசியல் செய்வதாக EPS குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது +1 +2 நாம கொடுத்தோம். ஆனால் இந்த ஆட்சியில் +1 +2 கொடுக்கல. இன்றைக்கு ஓட்டு போட வயது வந்தவர்களுக்கு கொடுக்குறீங்க. கொடுப்பதை நாங்கள் தடுக்கவில்லை. கொடுப்பது சிறந்தது. உரிய காலத்தில் கொடுக்க வேண்டும் தான் சொல்றோம். மேலும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைந்ததும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் EPS கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு 12 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை திமுக அமைத்துள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், அமைச்சர்கள் கோவி செழியன், PTR பழனிவேல் தியாகராஜன், TRP ராஜா உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். MM அப்துல்லா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், எழிலன் நாகநாதன், கார்த்திகேய சிவசேனாதிபதி, தமிழரசி ரவிக்குமார் உள்ளிட்டோரும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் உள்ளனர். ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் சந்தானம், கனவு தமிழ்நாடு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோரும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர்.
முனைவர் பட்டம் பெற்ற மூவர், பேராசிரியர், மருத்துவர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, தொழில் முனைவர் என தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் தேர்தலில் திமுகவின் தேர்தல் அறிக்கைதான் கதாநாயகனாக இருக்கும் என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நாம் செய்த பல்வேறு நல்ல திட்டங்களில் தொடர்ச்சியாக வேறு என்ன மேலும் நல்ல திட்டங்களை சொல்லலாம், மக்களுடைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் ஆராய்ந்து இந்த குழு அறிக்கையை முடிவு செய்வதற்காக அமைத்தது. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை இக்குழு தயாரிக்க உள்ளது. சமூக நீதியை திமுக குழி தோண்டி புதைத்து விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி போராட்டம் நடத்தவில்லை என்றும் கூறினார். தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்று திமுக ஆட்சியிலே சமூக நீதியை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காஸ்ட் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். நாங்கள் கேட்கிறது காஸ்ட் சர்வே, இது மாநில அரசு எடுக்கலாம். தொடர்ந்து பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், வரும் தேர்தலில் NDA கூட்டணி வென்று தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் என்றார். திமுக அதை செய்யாவிட்டால் பரவாயில்லை, இந்த போராட்டம் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அண்ணன் டாக்டர் அன்புமணி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாநில அரசுகளுக்கு சாதிவாரி சர்வே எடுக்க அதிகாரம் இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் களஞ்சியம் தெரிவித்தார். மாநிலத்துக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்குது. ஒரு மாநில அரசு நினைத்தால் எந்த ஒரு புள்ளி விவரத்தையும் எடுக்கலாம், அதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த முடியாது. பீகாரில் சாதிவாரி சர்வே எடுக்கப்பட்டிருப்பதையும் களஞ்சியம் குறிப்பிட்டார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜயை பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்ததற்கு தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் பதிலளித்த நிலையில் அதற்கு அண்ணாமலை அநாகரிக வார்த்தைகளுடன் பதிலளித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும். இது யார் சொல்றது? திரு விஜய் அவர்கள். அரசியல் அப்படி இருக்க முடியுமானே? கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருப்பேன், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருப்பேன். திரு விஜய் அவங்ககிட்ட கேளுங்க, ஐயா கம்முன்னு இருங்க, கும்முன்னு இருங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க. அதாவது தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். அவர் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் தொடர்ந்து இருந்திருப்பாரு. அதனால எங்க கட்சி தலைவர் எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை. எங்க தலைவருக்கு நல்லா இருக்கு. இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக, நாட்டு மக்களுக்காக. அதனால மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறதுக்காக நான் அரசு பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்க வரல. இப்படித்தான் அந்த வால் கொஞ்சம் நெளிஞ்சு விளைஞ்சுதான் இருக்கும். வருகின்ற காலத்திலையும் பல பிரச்சனைகளை நான் சந்திக்கத்தான் போறேன். ஆனா மக்களுக்காகத்தான் நான் சந்திக்கிறேன். அதை பெருமையாகத்தான் எடுத்துக்கிறேன். ஒரு ஜால்ரா அடிச்சுதான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை. அந்த பதவி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உள்நோக்கத்துடன் 144 தடை உத்தரவை பிறப்பிக்கவில்லை என்று தலைமை செயலாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உள்நோக்கத்துடன் 144 தடை உத்தரவை பிறப்பிக்கவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆஜரான தலைமைச் செயலாளர் விளக்கம் அளித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், கோவில் அதிகாரி உள்ளிட்டோர் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய ராம ரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தலைமைச் செயலாளர், சட்டம் ஒழுங்கு ADGP ஆகியோர் காணொலி வாயிலாக ஆஜராகினர். மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், கோவில் அதிகாரி உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகினர். அப்பொழுது 144 தடை உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பு தங்களிடம் அனுமதி பெறப்பட்டதா என தலைமைச் செயலாளரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த தலைமைச் செயலாளர் உள்நோக்கத்துடன் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கவில்லை எனவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் நீதிபதிகளின் கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளிப்பதாக தெரிவித்ததை அடுத்து அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக தலைமைச் செயலாளரிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் பதிலளிக்க முயன்றதால் கோபமடைந்த நீதிபதி இருக்கையில் இருந்து எழுந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
தான் தேர்தலில் போட்டியிடப் போவதாக இரு நீதிபதிகள் அமர்வில் வாதிட்டது ஏன் என்று தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் விகாஸ் சிங்கிடம் நீதிபதி சுவாமிநாதன் காட்டமாக வினவினார். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள விளக்கு தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பிரதான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இரு நீதிபதிகள் அமர்வில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் தனி நீதிபதி விரைவில் அரசியலுக்கு வந்து தேர்தலில் கூட போட்டியிடலாம் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் தனது உத்தரவை நிறைவேற்றாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தனி நீதிபதி சுவாமிநாதன் விசாரித்தார். அரசு தரப்பில் வழக்கறிஞர் விகாஸ் சிங் ஆஜரானார். அப்போது தன்னை பற்றி இரு நீதிபதிகள் அமர்வில் என்ன கூறினீர்கள் என்றும் அதை தற்போது கூற முடியுமா என்றும் நீதிபதி காட்டமாக கேள்வி எழுப்பினார். அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் விகாஸ் சிங் பதிலளிக்க முயன்றார். ஆனால் நீதிபதி அது பற்றி பிறகு விசாரிப்பதாக கூறிவிட்டு வழக்கு விசாரணையை தொடர்ந்தார். இதனால் நீதிமன்ற அறையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தென் மாவட்டங்களுக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறைகளுக்காக சென்றவர்களுக்காக நெல்லை தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு நெல்லை தாம்பரம் இடையே இயக்கப்பட உள்ள சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக நெல்லை தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி நெல்லையிலிருந்து வரும் 28 மற்றும் ஜனவரி 4 ஆகிய தேதிகளில் இரவு 11:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு வழியாக மறுநாள் காலை 10:55 மணிக்கு தாம்பரம் வந்தடைகிறது. மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து வருகிற 29 ஜனவரி 5 ஆகிய தேதிகளில் மாலை 3:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு நெல்லை சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மதுரையில் LIC அலுவலகத்தில் இரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் மேலாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரை ரயில் நிலையம் எதிரே உள்ள ஒரு கட்டடத்தின் 2வது தளத்தில் LIC அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் 30க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர். நேற்றிரவு 8 மணி அளவில் LIC கட்டடத்திலிருந்து கரும்புகை வருவதை ATM-இல் படமெடுக்க வந்திருந்தவர் பார்த்துள்ளார். இதனையடுத்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதற்குள் அலுவலகத்திற்குள் தீ மளமளவென பரவியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் 4 வாகனங்களின் உதவியோடு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பெரும்பாலான ஊழியர்கள் பணி முடிந்து கிளம்பிச் சென்ற நிலையில் கட்டடத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது. தீ பெருமளவு பரவியதை அடுத்து நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் 55 வயதுடைய கிளை மேலாளர் கல்யாணி உடல் முழுவதும் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அலுவலக உதவி நிர்வாக அதிகாரி ராம் என்பவர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆட்டோ ஓட்டுநரின் மனைவிக்கு 1,63,00,000 ரூபாய் வரிபாக்கி கட்ட வேண்டும் என நோட்டீஸ் வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் முகமது பாஷா. இவரது மனைவி ஷாயிதா தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக தனது ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைக்க சென்றார். அப்போது அவரது பெயரில் சென்னை பெரியமேடு பகுதியில் இயங்கி வரும் நிறுவனத்தில் 1,63,00,000 ரூபாய் வரிபாக்கி இருப்பதாக வங்கி மேலாளர் கூறியுள்ளார். மேலும் அதற்கான நோட்டீஸ் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாக வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து தனது கணவருடன் சென்று வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் ஷாயிதா புகார் அளித்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க காவலர்கள் அறிவுறுத்தினர். ஒரே ஒரு லெட்டர் வந்துச்சு சார். அது அவங்க நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்தனால நம்மளுக்கு படிக்க தெரியாது. அவங்க லெட்டர் எடுத்துன்னு வந்த அவங்களுக்கே படிக்க வச்சாக்கா அவங்க 80 லட்சம் ரூபாய்க்கு நகை வச்சுக்கிறான்னு படித்து சொன்னாங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ நகை இல்லாததுக்கு நம்மளது இல்லைன்னு நினச்சிக்கின்னு நம்ம எடுத்து ஓரம் வச்சிட்டோம் சார். அது ஏழை மக்களின் அடையாளத்தை முறைகேடாக பயன்படுத்தி இதுபோன்று மோசடி சம்பவங்கள் நடப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.